பலவீனமான எதிர்க்கட்சிகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை திரு ரவீந்திரனும் வேறு விதமாக அதை தான் சொன்னார். திரு முதலமைச்சர் ஒரு பக்கம்னா மற்ற எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இருக்குன்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பலவீனமான ஒரு இடத்துல தான் எதிர்க்கட்சிகள் இருக்கா, அதுதான் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேவா? சார், இது பூரா நீங்கள் பேசுகிறவங்க அவ்வளோ பேர் என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். ஓகே, இருந்ததுன்னா அதான் நியாயம். ஓகே, அது ஒன்றும் அரித்மெட்டிக் தான். அது 3 4 7 தான். 5ன்னா நான் முட்டாள் அல்ல. அங்கே தான் நான் வித்தியாசப்படுறேன். முதல்ல காங்கிரஸ் வரும், சரி, திருமாவளவன் வந்துருவாரு. ஓகே, காங்கிரஸ் வெளியே வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து இங்கே வந்துடும். இந்த தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி ரவீந்திரன் என்ன சொல்றாருன்னா, வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் எந்த கட்சியும் நகரும், ஆனா வெற்றி வாய்ப்பு இல்லை, எத்தனை இடம் வேணாலும் வாங்கணும்னா ஏற்கனவே போயிருப்பாங்கன்றாரு. அந்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய இடத்திற்கு முதல்ல கட்சிகளுடைய தலைவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அதிமுக வருதா அப்படிங்கிற கேள்வி. கட்சியை அவங்க கட்சியை அவங்க வளர்க்கணும் சார். ஓகே, முந்தா நாளே ஆரம்பிச்சிட்டாரு சிபிஎம்ல, நீங்க போக்குவரத்து தொழிலாளருக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் முந்தா நாள் ரிசல்ட் வந்த மறுநாள் பிரச்சனைகளா பேசுவாங்க. இல்லை, பெரிய இஷ்யூ. ஓகே, அதாவது அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீ பஸ் ஃப்ரீன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, யாருடைய பணம்? அவன் பணம், ஒர்க்கர்ஸ் பணம். அது அதையெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்துருவாங்க. அந்த நீங்கள் தயவு செய்து திருப்பி இந்த கூட்டணி திமுக கூட்டணி இன்டாக்ட் நினைச்சுக்கிட்டு பேசுறது குறுக்கிட வரும். நீங்க ரொம்ப சிறப்பாக சொல்லுங்க. ரெண்டுத்துக்கு நான் பதில் சொல்றேன். ரவீந்திரன் துரைசாமி சொன்னாரு, நாம் தமிழர் அதிமுக போகவே மாட்டார், திராவிட எதிர்ப்பு இருக்கிறாருன்னு. நான் சொல்றேன், தம்பி விஜயுடன் கூட கூட்டணி வைத்துக் கொள்ள தயார் என்று சொல்கிற சீமான், அவர் என்ன கொள்கை என்ன கோட்பாடு வகுத்து விட்டார்? அவர் யாருடைய எதிரி? மோடிக்கு எதிரியா இல்ல திமுக எதிரி, அதிமுக எதிரி? யாருமே அவர் இன்னும் பிரகடனம் படுத்தல. சோ அவருடன் கூட கூட்டணி வைத்துக் கொள்ள தயார், சாதியவாத அரசியலுக்கு எதிரானவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு. மைக்க வச்சு விஜய் கிட்ட பேட்டி எடுக்கும் போது தான் அவர் உண்மையான நிலைமை தெரியும். இன்ன வரைக்கும் ஒரு கட்சியுடைய மாவட்ட அலுவலகத்தை திறப்பதற்கு கூட தயார் இல்லாத ஒரு அரசியல் தலைவர் போய் அவருடைய ஆனந்தன் போய் பாண்டிச்சேரி ஆனந்த் அனுப்புறாரு. ஒரு முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட அலுவலகத்தை திறப்பதற்கு ஒரு அரசியல் தலைவர் வர மறுக்கிறார் என்றால் அவர் என்ன அரசியல்வாதி? ஒன்று இல்லை. அதே மாதிரி நீங்க எழுதி வச்சுங்க, நாம் தமிழர் சீமான் விஜயோட கூட்டணி வரவில்லை, அவர் தம்பி வரல, ஒத்துக்கல அப்படின்ற போது அவர் எங்கே போவார்? அவருக்கு திமுக எதிரி, பாஜக எதிரி. சீமானுக்கு அதிமுக எதிரி, பாஜக மட்டும் எப்படி எதிரி? எதுக்கு தான் மாத்துவாங்க? அதையும் மாத்துவாரு, அதையும் மாத்துவாரு. அதான் நான் சொல்ல வர்றேன். அது மட்டும் கொள்கையில இருப்பாரு. நண்பர் மட்டும் நண்பர் எத்தனை முறை ரஜினி பத்தி சொன்னாரு, நான் ரஜினிக்கு எதிராக பேசினது இன்னைக்கு ரெக்கார்ட் இருக்கு. நான் மாத்திக்கவே மாட்டேன். ரஜினி வர மாட்டார் என்று டிசம்பர் 3ஆம் தேதி நீங்கள் நானும் நியூஸ் 7ல அடிச்சு பேசினேன். ஆனா நீங்க வருவார்னு சொன்னீங்க. இல்ல, ரெக்கார்ட் இருக்கு, எடுத்து போட்டு காட்டேன். அதனால நான் மாத்திக்கவே மாட்டேன். சீயிங் இஸ் பிலீவிங் தான் சொன்னேன். சீயிங் இஸ் சீமான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, என்னோட ஆழ்ந்த நானும் சொல்லிடுறேன். பேச விடுங்க, நீங்க பேசுங்க. என்ன பேச விடுங்க, நீங்க பேசுங்க. ரஜினி வந்தால் போதும், கை காட்டினால் போதும், தலையாட்டினால் போதும், முகம் காண்பித்தால் போதும் என்றெல்லாம் இன்னும் காணொளிகள் இருக்கின்றன. நான் பேசல, போய் சொல்லாதீங்க சார். இல்ல இல்ல, நான் சீயிங் இஸ் பிலீவிங் தான் சொன்னேன். இல்ல, எல்லாம் சொல்லிட்டு சீயிங் இஸ் பிலீவிங். இல்ல இல்ல, அதனால வேர்ட் அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நாம் தமிழர் சீமான் வேற வழி இல்லை, அவர் கூட்டணி வைத்து நிதிஷ்குமார ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி 18 எடுத்த என்டிஏ 8 எடுத்த சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா எடப்பாடி 50-50க்கு மோடி கிட்ட போவார். இது நானும் சொல்றேன். 1.5 வருஷம் பேசிட்டு இருப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். சார், எந்த ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய மனைவியையோ துணைவியையோ அரசியலுக்கு கூட்டிட்டு வந்துடுறானோ, ஹியூமன் சைக்காலஜி, பதவிக்கு ஆசைப்படுறான்னு அர்த்தம், கூட்டு சேர்ந்துருவார் சீமான். இது உங்க பார்வை. அவர் கூட்டணிக்கு ஆஃபரை ஏத்துக்குவாரு. பிரதிநிதிகள் இருக்கிற அன்னைக்கு இன்னொரு நாள் பேசுவோம். ஏன்னா சீமான் தொடர்ச்சியா இது வரைக்கும் தனித்தே போட்டி காமிக்கிறாரு. எந்த விதமான பின்னணி இல்லாம கூட்டணி இல்லாம வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறார் மாதிரி ஆஃபர் பண்ணா அதை ஏத்துக்குவாரு. அதை முறியடிக்க எடப்பாடி மோடி கிட்ட போவார். இன்னைக்கு வரைக்குமான ஃபேக்ட்னா திரு சீமான் தன்னுடைய கட்சி தொடங்கியதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கிறார், தனித்தே இருந்திருக்கிறாரு. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு இடையில வாக்கு சதவீதம் கூட்டியிருக்காரு. சீமான் தான் சொன்னாரு, தம்பியுடன் கூட்டணி ஏன் வந்தாரு? புதிய வரட்டு சார், மாற்று அரசியலுக்கு வரக்கூடியவங்க ஏன் வந்தாரு? அவர் நிர்பந்தம் இருக்கு. நிச்சயமா கூட்டணி சார். நான் சொன்ன மாதிரி மோடி சீமான ப்ராஜெக்ட் வாய்ப்பு இருக்கு சார். எல்லாரும் ஏமாந்தீங்க தமிழ்நாட்டுல, நீங்க எல்லாரும் உட்பட சசிகலா மேட்டர்ல. இதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். 1.5 வருஷம் நம்ம பேசிட்டு இருப்போம், நீங்களும் பேசுங்க, நானும் பேசுவோம். 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும் என்ன நடக்கும்ன்றீங்க. சசிகலா அவர்கள் மீண்டும் பிஜேபி இங்கிலீஷ் அலையன்ஸ்ல வர முடியாதுன்னு வர முடியல. அதே மாதிரி மோடி சீமான ப்ராஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கறேன். 1.5 வருஷம் வெயிட் பண்ணுவோம்.